Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் உங்களோட கிராக் செட் 6 பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம உங்களோட சாப்டர் 6 வெக்டார் அல்ஜிப்ரா நீங்கள் எப்படி அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது, கான்செப்ட் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணி படிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். வெக்டார் அல்ஜிப்ரா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் கேட்குற ஒரு 5 மார்க் வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆஃப் alpha plus beta, sin of alpha minus beta, sin of alpha plus beta. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸோ யூஸிங் வெக்டார் மெத்தட் நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அது வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் அது வந்து கவர் ஆகாது. அண்ட் இன்னொரு 5 மார்க் வந்து எந்த மாடலில் கேட்குறாங்கன்னா, ஸோ ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த 2 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரி தான் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்கும்போது உங்களுக்கு எது பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எய்தர் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் கேட்கலாம், இல்லை நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் கேட்கலாம். ஸோ ஏதாவது 2 வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கேட்கும்போது ஒன்று பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் கேட்கலாம், இல்லை நான் பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் கேட்கலாம். ஸோ ஆனால் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனுக்கு வந்து 3 கேட்டகரி இருக்குது, பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் லைனுக்கு வந்து பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டகரைஸ் பண்ணி தான் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து நீங்கள் கிவன் கொஸ்டினில் பாசிங் த்ரூ 1 பாயிண்ட்டான்னு பாருங்கள். ஸோ 1 பாயிண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ அது ரிலேட்டடாக கேட்குற 5 மார்க் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் 2 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ 2 பாயிண்ட்ஸ்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ அதுக்கு என்ன பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்குது, அதோட ஃபார்முலா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி 3 பாயிண்ட்ஸுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ 3 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஸோ 3 செட் ஆஃப் ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இதுலேருந்து கேட்குற ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பிளேன், ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்னு கேட்பாங்க. அண்ட் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் ஃபைண்ட் பண்ணி கேட்பாங்க. அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன், இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் வந்து ஃபார்ம் பண்ண கேட்பாங்க. ஸோ அதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஆனால் கேட்கும் போது உங்களுக்கு ஏதாவது 2 தான் வந்து கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ 5 மார்க்குன்னு பார்த்தா ஸோ இந்த மாடலில் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட் இல்லை, ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். அண்ட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், மேட்ரிக்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 6.2 அண்ட் 6.3 ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுற மெத்தடாக தான் இருக்கும் அண்ட் மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களோட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் 6.2 அண்ட் 6.3 வந்து நல்லா பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ கோப்ளானர், ஸ்கியூ லைன், ஸோ இதெல்லாம் வந்து தனியாக கேட்டகரைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸு அண்ட் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸு. ஸோ ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் அண்ட் லைன்ஸ் வரும்போது காஸ் ஃபார்முலா வரும். ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் பிளேன்ஸ், ஸோ ஒன்று பிளேன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ், ஒன்று லைன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ் ஃபார்மேட்டில் வரும். அண்ட் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் பிளேன்ஸ் அப்படின்னு ஸோ ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் பிளேன்ஸை கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு சைன் ஃபார்முலா வரும். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு நீங்கள் நான் ஃபார்முலா வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லென்த், ஸோ ஃபைண்ட் த லென்த் அந்த மாதிரி கேட்குற சம்லாம் தனியாக கேட்டகரைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியணும். ஸோ அதுக்கு வந்து தனியாக கேட்டகரைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் தான் கவர் ஆகும். அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ, ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எய்தர் 2 மார்க் 3 மார்க்கில் வரலாம், இல்லை 5 மார்க்லேயே வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷோ மெத்தட். ஸோ ஷோ மெத்தடும் வந்து உங்களுக்கு 3 மார்க்லேயும் வரலாம், 5 மார்க்லேயும் வரலாம். ஸோ இந்த 2 கேட்டகரி வந்து 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு கம்பைன் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெக்டார் ஈக்குவேஷன். ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருந்தால் 3 செட் ஆஃப் ஃபார்முலா, அண்ட் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு 3 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்குது, 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் அதுக்கு 3 செட் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து அதர் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க அதர்
ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காத இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, பாசிங் டு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஸோ 1 பாயிண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கான பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வந்து r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் tb வெக்டார். And non-parametric equation வந்து r vector minus a vector cross b vector is equal to 0. And Cartesian equation வந்து x minus x1 by b1 is equal to y minus y1 by b2 is equal to z minus z1 by b3. And equation of straight line, so questionல வந்து 2 points கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கான parametric equation வந்து r vector is equal to a vector plus t vector into b vector minus a vector. And non-parametric equation வந்து r vector minus a vector cross b vector minus a vector is equal to 0. And Cartesian equation வந்து x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 is equal to z minus z1 by z2 minus z1. And next வந்து equation of, so find the vector equation of straight line. அந்த questionல வந்து 3 points கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து parametric இந்த formula யூஸ் பண்ணணும். So r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus t into c vector minus a vector. And non-parametric equation வந்து r vector minus a vector dot b vector minus a vector cross c vector minus a vector which is equal to 0. And Cartesian equation வந்து நீங்க matrix formatல போடணும். So x minus x1, x2 minus x1, x3 minus x1, y minus y1, y2 minus y1, y3 minus y1, z minus z1, z2 minus z1, z3 minus z1 which is equal to 0. Next வந்து so find the equation of plane. So plane வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு parametric non-parametric Cartesian equation form பண்றது வந்து parametric வந்து r vector is equal to a vector plus sb vector plus t into c vector. And non-parametric form வந்து r vector minus a vector dot b vector cross c vector is equal to 0. And Cartesian equation வந்து x minus x1, y minus y1, z minus z1, இது வந்து b1, b2, b3, c1, c2, c3 which is equal to 0 matrix formatல வரும். And next வந்து equation of plane passing through 2 points. So 2 points கொடுத்திருந்தாங்கன்னா parametric form வந்து r vector is equal to a vector plus s into b vector minus a vector plus t c vector. And non-parametric form வந்து r vector minus a vector dot b vector minus a vector cross c vector which is equal to 0. And Cartesian equation வந்து x1 minus x1, x2 minus x1, c1, y minus y1, y2 minus y1, c2, z minus z1, z2 minus z1, c3 which is equal to 0. And angle between lines, angle between planes, angle between line and plane. So இதோட formula வந்து கண்டிப்பா நல்லா பாருங்க. And next நான் எடுத்திருக்கிறது வந்து 6.2ல ஒரு sum and 6.3ல ஒரு sum எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு இந்த மாடல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுவே போதும். இது வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ வந்து 3 வெக்டார் கொடுத்துருக்காங்களா, a வெக்டார், b வெக்டார், c வெக்டார் கொடுத்துருக்காங்களா. அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, நமக்கு கிராஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார். ஸோ இது எப்படி எழுதினாலும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு a வெக்டாரோட யூனிட்ஸ் எழுதிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2, கேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. நெக்ஸ்ட்டு b வெக்டார், பிக்கு வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, கேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சி. ஸோ சி வெக்டாரில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 3, ஜேக்கு வந்து 2, கேக்கு வந்து 1. ஸோ இதை நார்மலாக நீங்கள் எப்படி மேட்ரிக்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட ரோவையும் காலமையும் விட்டுட்டு வர மைனர் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 1s are 1, இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். 2 into -2 வந்து -4. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அண்ட் அகெயின் இங்கே வந்து ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும்,
நெக்ஸ்ட் நான் எடுக்கிற எலிமெண்ட் வந்து -2. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், +2. ஸோ அதோட ரோவியும் காலமையும் விட்டுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 1s are 2. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். -2 × 3 வந்து -6. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ +6. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3. ஸோ +3 × ஸோ இதோட ரோவியும் காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4 -3 1s are 3, which is equal to 1 × 1 + 4 வந்து 5 +2 × 2 + 6 வந்து 8 +3 × 4 - 3 வந்து 1, which is equal to 5 + 16 + 3, which is equal to 24. Therefore, A vector dot B vector cross C vector ஓட வேல்யூ வந்து 24. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் போட்டிங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 6.3ல ஒரு சம் எடுத்திருக்கேன். A vector is equal to 2i. ஸோ A vector, B vector, C vector 3 கொடுத்துருக்காங்க. Find the value of A vector cross B vector dot A vector cross C vector. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி லாஸ்ட்டாக அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டாட் ப்ராடக்ட்னா நம்ம நார்மல் மல்டிப்ளை, கிராஸ் ப்ராடக்ட்னா வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் A vector cross B vector போட்டுக்கிறேன் and A vector cross C vector எடுத்துக்கிறேன். ஸோ A vector cross B vector and A vector cross C vector. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் A vector cross B vector வந்து ஃபர்ஸ்ட் வந்து IJKன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இதுலேயே வந்து IJK, I vector, J vector, K vector, I vector, J vector, K vector. ஸோ இதில் வந்து A vector கொடுத்துருக்காங்களா, A vectorோட கோஎஃபிஷியன்ட்டை எழுதுங்க 2 3 -1. B vectorோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1 2 -4. அண்ட் அதே மாதிரி இதில் A vectorோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 3 -1. Cயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 1 1. இந்த நார்மலாக நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு I vector எடுத்துக்கிறேன். ஸோ I vector × ஸோ அதோட ரோவியும் காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 4 3s are 12. ஸோ மைனஸ் இருக்குது, -12. ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். -1 × 2 வந்து -2. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து -j cap × ஸோ அதோட ரோவியும் காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ -8. ஃபார்முலாவில் எப்போவுமே மைனஸ் தான். -1 × 1 வந்து +1. ஸோ -1 வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து +k cap. Kயோட ரோவியும் காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே -3 × -1 வந்து -3. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து I cap × -10 -j × -9 +k × 7. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், -10 I cap ப்ளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் 9j cap ப்ளஸ் 7k cap. ஸோ இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடைச்சிருக்க வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி A vector cross C vector ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ A vector ஃபஸ்ட்டு I cap தனியாக எடுத்துக்கோங்க. அதோட ரோவையும் காலமையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3 1s are 3. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே -1 × 1 வந்து -1. ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது, ஸோ +1. நெக்ஸ்ட் இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே -j cap இன்ட்டு அதோட ரோவையும் காலமையும் விட்டுட்டேன்னா 2 1s are 2. இங்கே ஃபார்முலாவில் எப்போவுமே -1 × 1 வந்து -1 × 1 வந்து மைனஸ். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் k cap. ஸோ k cap × அதோட ரோவியும் காலமையும் விட்டுருந்தா 2 1s are 2. இங்கே -3 1s are 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். I cap 3 + 1 வந்து 4 -j cap 2 + 1 வந்து 3 +k cap 2 -3 வந்து -1. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேஷன் இதெல்லாம் 4I cap -3j cap -k cap. ஸோ இதுதான் வந்து A vector cross C vector. ஸோ நம்மளை கேட்டிருக்கிறது வந்து கிராஸ் ப்ராடக்ட் இருந்தால் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. நடுவில் இங்கே வந்து டாட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ டாட் ப்ராடக்ட்னால் நம்ம நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவோமோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ A vector cross B vector
dot a vector cross c vector which is equal to, so இதோட equation வந்து minus 10 I cap plus 9 j cap plus 7 k cap into dot 4 I cap minus 3 j cap minus k cap. So இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 10 into 4, 10 4s are வந்து 40. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ minus 10 into 4 வந்து minus 40. ஸோ I into I வந்து I ஸ்கொயர் ஆயிரும், அது கேன்சல் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 9 3s are வந்து 27. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ minus 27. j into j வந்து j ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே 7 இருக்குது. 7 into minus 1 வந்து minus 7. ஸோ k into k cap வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ minus 1 minus minus. ஸோ எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு வந்து 74 வரும் அண்ட் மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ இதுதான் வந்து a vector cross b vector dot a vector cross c vector ஓட வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்க சம் வந்து find the angle between line and plane. ஸோ angle between line and plane இப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியணும். angle between planes or angle between lines அது கூட என்ன அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து நீங்கள் 2 marks and 3 marksக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து find the angle between line and plane. ஸோ angle between line and plane, ஸோ அதோட ஃபார்முலா வந்து sin theta is equal to modulus of b vector dot n vector the whole divided by modulus of b vector into modulus of n vector. ஸோ இது வந்து சைனோட ஃபார்ம், ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேனோட ஃபார்முலா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் ஆர் ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, ஸோ ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ், இந்த கொஸ்டினில் வந்து ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா வந்து cos theta is equal to n vector dot n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஃபார்முலா. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் tb வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் வந்து இது நம்மளோட a வெக்டார் பிளஸ் t இன்ட்டு b வெக்டார். நமக்கு ஃபார்முலாவில் தேவை வந்து வெறும் b வெக்டார் தான். ஸோ நம்மளோட b வெக்டார் என்னன்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு i கேப் பிளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு தேவை வந்து n வெக்டார். n வெக்டார் வந்து பிளேன்லேருந்து கிடைக்கும். r வெக்டார் டாட் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 8 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட n வெக்டார். ஸோ n வெக்டார் என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க. n வெக்டார் வந்து 6i கேப் பிளஸ் 3j கேப் பிளஸ் 2k கேப். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போதும், ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளேன் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ பி வெக்டார் வந்து லைன்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு, பிளேன்லேருந்து நமக்கு n வெக்டார் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ sin theta is equal to, ஸோ b வெக்டார் டாட் n வெக்டார். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக ஒரே லைன் எழுதிக்கிறேன். ஸோ 6 இன்ட்டு இதில் வந்து 1 இருக்குது, இதில் 6 இருக்குது. ஸோ 1 into 6 வந்து 6 ப்ளஸ் இதில் வந்து 2 இருக்குது, இதில் 3 இருக்குது. ஸோ 2 into 3 வந்து 6, 2 3s are 6 ப்ளஸ் இதில் -2 இருக்குது அண்ட் இதில் வந்து +2 இருக்குது. ஸோ +2 into -2 வந்து -4 the whole divided by modulus of b வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ் எடுக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இதோட 1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் இன்டூ மாடுலஸ் ஆஃப் n வெக்டார். n வெக்டாரோட மாடுலஸ் வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து 6 + 6 வந்து 12, 12 - 4 வந்து 8. ஸோ 8. So modulus of 8 divided by root of 1 square plus 2 square வந்து 4, இது 2 square வந்து 4, 4 + 4 வந்து 8, 8 + 1 வந்து 9, root of 9 into இது வந்து 6 square வந்து 36, 3 square வந்து 9, 2 square வந்து 4.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 49 ஆட் பண்ணால் 49 வரும். ஸோ இன்ட்டு ரூட் ஆஃப் 49. ஸோ இது மாடுலஸ் எடுத்தால் வெறும் 8 தான் வரும். டிவைடட் பை ரூட் ஆஃப் 9. 9க்கு ரூட் எடுத்தால் 3 இன்ட்டு 49க்கு ரூட் எடுத்தால் 7 which is equal to 8/21. ஸோ நமக்கு வந்து sin theta is equal to 8/21 கிடைச்சிருக்கு. ஸோ தீட்டாவோட வேல்யூ வந்து sin inverse of 8/21. ஸோ இதுதான் நம்மளோட ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் பிளேன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் ஆர் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். ஸோ cos theta is equal to n1 vector into n2 vector divided by n1 vector into n2 vector. ஸோ இதில் வந்து நம்ம n1 என்ன n2 என்னன்னு எடுத்து எழுதணும். ஸோ இதுக்கு வந்து r vector dot n vector. ஸோ இது n vector n1 வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதிடலாம். ஸோ n1 is equal to I vector plus j vector minus 2 vector 2k vector. அண்ட் நெக்ஸ்ட் வந்து n2 vector நம்ம கொடுக்காம நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதோட வெக்டாராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது 2. ஸோ 2 வந்து I வெக்டார் எழுதணும். 2I வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். ஸோ இதுதான் நம்மளோட n1 வெக்டார் n2 வெக்டார். ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே வந்து நான் வெக்டார் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ cos theta is equal to n1 into n2. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணோம். 1 into 2 வந்து 2, 1 into minus 2 வந்து minus 2, minus 2 into 1 வந்து minus 2 whole divided by magnitude of n1 vector. ஸோ இதுக்கு வந்து மாடுலஸ் இருக்கணும். ஸோ ரூட் ஆஃப் I ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் வந்து 1 plus j வந்து 1 ஸ்கொயர் minus 2 ஸ்கொயர் into root of n2 vector. ஸோ magnitude of n2 vector வந்து 2 ஸ்கொயர் plus minus 2 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் which is equal to plus 2 and minus 2 cancel ஆயிரும். ஸோ minus 2 இருக்கும், magnitude இருக்கும்போது நமக்கு வந்து வெறும் minus தான் வரும், வெறும் 2 தான் வரும். ஸோ 2 divided by root of 1 plus 1 வந்து 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ இங்கே வந்து நமக்கு 6 வரும். root of 6 into இது வந்து 4 4 1 அங்கே அகைன் இது வந்து root of 9 வரும் which is equal to 2 divided by root of 6 into 3 which is equal to 2 by 3 root 6. So cos theta வந்து நமக்கு 2 by 3 root 6. So theta ஓட 2 by 3 root 6. So theta ஓட value வந்து cos inverse of 2 by 3 root 6. So this is the answer. Thank you.